நண்பர்களே வணக்கம். மினி கதைகள் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை சுயமரியாதை கொண்ட மாமியார். கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா இந்த கதை ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் கேட்காம இருக்கவே முடியாது. காலையிலேருந்து டிஃபன் வரும்னு காத்துக்கிட்டு காவேரி அம்மா தன் ரூம்லேருந்து வெளியே வந்து வராண்டாவில் போய் உட்காந்துருந்தாங்க. அப்போது திடீர்னு அவரோட மருமக வித்யா கோவத்தில் முகம் சிவந்து நேராக வந்து நின்று பேச ஆரம்பித்தா. என்ன அத்தையே, வெயிலில் உட்காந்து உட்காந்து முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சுன்னு நினச்சிட்டிங்களா? காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு கொஞ்சமாவது புரியாதா? உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வேலைக்காரியை கூட்டிகிட்டு வந்த மாதிரி நினச்சிட்டிங்களா? நீங்கள் சும்மா உட்காந்துருக்க, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் தானாக நடக்குமா என்ன? தினமும் பல்ல தொலைக்கிட்டு வந்து டிஃபன் ரெடி ஆச்சுன்னு காத்துக்கிட்டு உட்காரது உங்கள் வேலை தானா? இங்கேருந்து எழுந்து போங்க. முதல்ல வீட்டை தொடச்சி தரையை தொடச்சி பாத்திரம்லாம் கழுவுங்க. அப்புறம்தான் டீ நாஸ்தாலாம். இது இல்லைன்னா டீயும் இல்லை, சாப்பாடும் இல்லை. வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பாடு கிடையாது. இப்படி சொல்லிக்கிட்டு காவேரி அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னு கூட கேட்காம வித்யா அங்கேருந்து போயிட்டா. உண்மையிலேயே காவேரி அம்மா அப்படியெல்லாம் இல்லை. அவங்க காலையில் தாமதமாக தூங்குறவங்க கிடையாது. எந்த வேலையும் மற்றவங்க மேலே தள்ளி விடுற பழக்கமும் இல்லை. வீட்டில் எல்லா வேலையும் தானே செஞ்சவங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக காலையில் எழுந்த உடனே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. அப்போ கூட காவேரி அம்மாவுக்கு தெரியல, இந்த சின்ன மயக்கம்தான் அவங்க வாழ்க்கையே தலைகீழாக புரட்ட போகுதுன்னு. சின்ன வேலைக்காக கூட குனிஞ்சா உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால முன்னாடி மாதிரி வேகமாக வேலை செய்ய முடியாமல் போச்சு. இதையெல்லாம் அவங்க தன் பையனுக்கும் மருமகளுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருவருமே அதை பெருசாக எடுத்துக்கல. பையன் ஜீவா அம்மாவோட உடம்பு சரியில்லைன்னு வித்யா கிட்ட பேசினாலே வித்யா உடனே நான் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை அமைதிப்படுத்திடுவா. அதனால ஜீவாக்கும் நிம்மதி. காவேரி அம்மாவோட வாழ்க்கை ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சுது. 16 வயசுலேயே ராமசாமி கூட கல்யாணம். அப்போது பிறந்த வீடு என்ன, மாமியார் வீடு என்னன்னு கூட தெரியாத வயசு. எல்லார் மேலேயும் சுத்தமான அன்பு பாசம். அந்த குணந்தான் அவரோட மாமியார் வீட்டை முழுக்க கட்டி போட்டது. அழகுன்னா அழகு, மனசுன்னா தங்க மனசு. நடத்தைன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஊரில் இருக்க எந்த பெண்ணும் அவங்களோட அழகுக்கு போட்டியாக நிற்க முடியாது. இதை சில பேர் நேரடியாகவே வித்யா முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுதான் வித்யாக்குள்ள பொறாமையை கொதிக்க வச்சது. அதனால தான் அவ தானே நிம்மதியாக இருந்து எல்லா வேலையும் மாமியாரையே செய்ய வச்சா. காவேரி அம்மாவுக்கு வீட்டு வேலை செய்யாமல் சும்மா உட்காந்தா கூட மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் எதுவும் சொல்லாமல் எல்லா வேலையும் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிலமை வேற. தலை சுற்றுறது அதிகமாயிடுச்சு, வேலை செய்ய முடியல. அதையும் பொருட்படுத்தாமல் வித்யா வீட்டில் அட்டகாசமே பண்ண ஆரம்பித்தா. இந்த கதையோட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு நடுங்க வைக்கும். கடைசி வர கேளுங்க. உண்மை வாழ்க்கையில் நடந்த மாதிரி இருக்கும். இவ்வளவு அவமானம் இருந்தாலும் காவேரி அம்மாவால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் உடம்பு நாள் கடந்த நாள் மோசமாகவே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் காலையில் அவங்க படுக்கையிலேருந்து எழவே முடியல. வித்யா வழக்கம் போல் புலம்பிக்கிட்டே ரூமுக்குள்ளே போனான். ஆனால் அங்கே பார்த்த காட்சி அவளை ஒரு நொடிக்கு அமைதியாக நிறுத்திடுச்சு. காவேரி அம்மாவோட கண்கள் திறந்தபடியே இருந்தது. மூச்சு மெதுவாக போய்கிட்டு இருந்தது. கை கால்களையும் அசைக்க முடியாமல் இருந்தாங்க. எப்போதும் சண்டை பிடிக்கிற வித்யா கூட அந்த நிமிஷம் பயந்து போயிட்டான். குரல் நடுங்கி ஜீவாவை அழைத்தாள். அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு, சீக்கிரம் டாக்டர்கிட்ட கொண்டு போவோன்னு கத்தினான். ஜீவா உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டான். சில நிமிஷத்துலேயே ஆம்புலன்ஸ் வந்து காவேரி அம்மாவை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே ஜீவா டாக்டர்கிட்ட கண்ணீர் விட்டபடி, சார் என் அம்மாவை நல்லா காப்பாற்றுங்க, பணம் பற்றி கவலைப்படாதீங்கன்னு கேட்டுக்கிட்டான். டாக்டர் சாந்தமாக ஆறுதல் சொன்னார். சிகிச்சை ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு டாக்டர் சொன்ன வார்த்தை எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. அவர்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. அந்த வார்த்தை ஜீவாவுக்கு மின்னல் போலப்பட்டது. அடுத்த 16 நாள் ஜீவா மருத்துவமனையிலேயே தங்கி அம்மாவை பாசமாக பார்த்துக்கிட்டான். இறுதியில் கடவுளின் அருளால் காவேரி அம்மா டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஆனால் வீட்டுக்கு திரும்பியதும் நிலைமை மாறலை. சிகிச்சைக்காக நிறைய பணம் செலவானதுன்னு தெரிய வந்ததும் வித்யா நேராக பேசவே மாட்டா.
ஒவ்வொரு நாளும் குறை சொல்கிறது, குத்து வார்த்தை பேசுறதுன்னு தொடர்ந்தது. ஜீவா அரசு திட்டம் மூலமாக மருத்துவ செலவு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கி விட்டான். ஆனால் அது கூட வித்யாவுக்கு தெரிஞ்சதும் அவன் மன்னிப்பு கேட்கல, தன் தவற ஒத்துக்கொள்ளலை. கிண்டல் மட்டும் குறையல. மருமகளோட வார்த்தைகள் காவேரி அம்மாவை உள்ளுக்குள்ளே நொறுக்க ஆரம்பிச்சுது. ஒரு நாள் மனசு உடஞ்சு தன் தோழி கண்ணம்மாவுக்கு ஃபோன் போட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தப்போ கண்ணம்மா சொன்னாங்க, நான் என் தினசரி வாழ்க்கை வீடியோக்களை யூடியூப்பில் போடுறேன், நல்ல வருமானம் கிடைக்குது. அந்த ஒரு வாக்கியம் காவேரி அம்மா மனசில் ஒரு விதமான நம்பிக்கை விதை போட்டது. அன்னைக்கு ஃபோன் வச்சதுக்கப்புறம் அவங்களோட முகத்தில் கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சது. அது கூட வித்யாவுக்கு பிடிக்கல. இவளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்க தைரியம் எங்கேருந்து வருதுன்னு மனசுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தினம் தினம் அவள் குரூரமாக நடக்க ஆரம்பித்தா. ஒரு பக்கம் உடம்பு பலவீனம், இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே மன உளைச்சல். அப்போது திடீர்னு காவேரி அம்மாவுக்கு கண்ணம்மா சொன்னது நினைவுக்கு வந்தது. நீ ஒரு 2 நாள் என்கிட்ட வா, எல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன், பிறகு நீயும் தனியாக நிற்க முடியும். காவேரி அம்மா சம்மதிச்சாங்க. ஆனால் மனசுக்குள்ள பயம். வீட்டிலேருந்து என்ன சொல்லிட்டு வெளியே போகிறது? அவங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான், வேற யாரும் இல்லை. அந்த சமயத்தில் வித்யா சொன்னான், ஜீவா ஆஃபீஸ் வேலைக்காக 20 நாளைக்கு வெளியூருக்கு போகிறான். நேராக ஆஃபீஸ்லேருந்து போயிடுவான், வீட்டுக்கு வரமாட்டான். இந்த செய்தி காவேரி அம்மாவுக்கு சோகமாக இருந்தது. ஏன்னா பையன் வீட்டில் இருந்தால் வித்யா கொஞ்சமாவது அடக்கமாக இருப்பா. இப்போ அவன் இல்லைன்னா எப்படி நடப்பாளோ அந்த யோசனைக்குள்ளே இருந்தப்போ வித்யாவோட சத்தம் வீடு முழுக்க அதிர்ந்தது. என்ன அத்தை, இப்போவே பையன் போகிறதுக்காக கண்ணீர் விட்டுட்டு நிற்கிறீங்களா? அவ தான் உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்குறாரா, நான் இல்லையா? இவ்வளவு சோகமாக நடிக்க வேண்டியது என்ன? காவேரி அம்மா மெதுவாக சொன்னாங்க. உனக்கு இன்னும் பிள்ளை இல்லை, அதனால் புரியல. உன் பிள்ளை 1 மணி நேரமாவது உன்னை விட்டுட்டு தூரம் போனால் என்ன வேதனைன்னு அப்போ தான் புரியும். வித்யா உடனே எதிர்த்தா. இந்த உலகத்தில் நீங்கள் 2 பேரும் தான் அம்மா மகனா? நானும் ஒருத்தி பிள்ளை தான். நானும் என் அம்மா அப்பாவை விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அதனால் என்ன, என் அம்மா அப்பா என்னை காதலிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு பாசமே இல்லையா? காவேரி அம்மாவுக்கு இனிமேல் வார்த்தை வார்த்தையாக சண்டை போடணும்னு தோணலை. அமைதியாக அங்கேருந்து எழுந்து போயிடலான்னு நினச்சாங்க. அதே நேரம் வித்யாவுக்கு வேற மாதிரி தோணுச்சு. இந்த வயசானவ என்னை ஏமாத்துறாளான்னு மனசுக்குள்ளே கொதிச்சா. அதுக்குள்ள அவ காவேரி அம்மாவோட கையை பிடிச்சு பின்னால இருந்து சுருட்டினான். என்ன அத்தை, நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம இப்படி போயிடலான்னு நினைச்சிங்களா? நான் மட்டும் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கணுமா? நீங்க ராணி மாதிரி ரூமுக்குள்ள போய் ஓய்வா உட்காரணுமோ? உங்களுக்கு வெக்கமே இல்லையான்னு அவ கத்தினான். காவேரி அம்மாவால ஒரு வார்த்தையும் பேச முடியல. இவ்வளவு பெரிய விஷயமா இவ ஏன் எடுத்துக்கிறாளேன்னு கூட புரியல. இது வரைக்கும் எல்லாம் சாதாரணமாக தானே இருந்தது. ஆனால் இப்போ வித்யா மனசில் ஏதோ வேற ஓடிக்கிட்டு இருந்தது. வீட்டில் சண்டை வேண்டான்னு காவேரி அம்மா மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அவளுக்கு எப்படி வேண்டுமோ அப்படியே இருக்கட்டும். ஆனால் வித்யா யோசனை வேற தான். இந்த வயசானவளை வீட்டில் வச்சா தினமும் டாக்டரு, மாத்திரை, செலவு எல்லாமே நம்ம தான்னு கணக்கு போட்டா. ஜீவா இவன் மேலே ரொம்ப பாசம். அவன் இருக்கும்போது எதுவும் செய்ய முடியாது. அவன் இல்லாத நேரத்தில் ஏதாவது பண்ணணும்னு தீர்மானிச்சா. ஆனால் எப்படி? அந்த நேரத்தில் அவன் மொபைலுக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. அதிலிருந்து ஹெட்லைன் அவன் கண்களை பெருசாக்குச்சு. மருமக சின்ன தொகைக்காக மாமியாரை விற்ற சம்பவம். அந்த ஒரு செய்தி வித்யாவுக்கு விஷயத்தை காட்டுச்சு. முயற்சி இருந்தால் வழி கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவளுக்கும் அப்படிதான் தோணுச்சு. அடுத்த சில நாட்கள் அவ சும்மா இல்லை. சமூக வலைத்தளங்களில் எங்கேயாவது இப்படி மனிதர்களை கடத்துகிற கும்பல் ஏதாவது இருக்கான்னு தேட ஆரம்பிச்சா. ஒரு நாள் அவளுக்கு ஒரு நம்பர் கிடச்சிது. அவள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா. காவேரி அம்மாவோட 3-4 ஃபோட்டோ அனுப்பினான். அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பொய்யா சொன்னான். திட்டம் ரெடியான நாள் வந்துச்சு. வித்யா அந்த கும்பலோட தலைவரை சந்திக்க போகிற நாள். அவள் பணம் வாங்கி காவேரி அம்மாவை ஒப்படைக்க திட்டமிட்டிருந்தா. அவரை டாக்டர்கிட்ட காட்டுறதுக்குன்னு சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் அங்கேயே இருங்க, டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி நடித்து அவரை பலவீனப்படுத்துகிற மாதிரி பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு சுலபம்னு அவள் அந்த மனிதன்கிட்ட பேசி கொண்டிருந்தா. ஆனால் அந்த பேச்சை முழுசாக கேட்டிருந்தாங்க காவேரி அம்மா. அந்த நிமிஷம் அவங்களோட உள்ளம் முழுக்க சிதறி போச்சு. ஒரு வார்த்தையும் சொல்லலை. அமைதியாக தன்னோட சில துணி கையில் இருந்த கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் ஒரு சிறிய பொட்டலமாக கட்டிக்கிட்டாங்க.
அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினாங்க. வீட்டுக்கு புறம்பே வந்தவுடன் ஒரு ஆட்டோ கிடச்சிது. அதில் ஏறி நேராக தன்னோட மாமா ஊருக்கு போக முடிவு பண்ணினாங்க. அந்த ஊரை பற்றி வித்யாவுக்கும் தெரியாது, ஜீவாவுக்கும் தெரியாது. காவேரி அம்மா தன் அம்மா அப்பாவுக்கு ஒரே பெண். கணவர் இறந்ததுக்கப்புறம் உறவினர்கள்லாம் தூரமாக போயிட்டாங்க. எங்கிட்ட உதவி கேட்பாங்களோன்னு பயந்ததால். ஆனால் காவேரி அம்மா ஒருத்தர்கிட்டையும் கை நீட்டல. கஷ்டப்பட்டு தானே சாப்பிட்டு தன் பையனையும் வளர்த்தாங்க. இப்போது மருமகளோட இந்த செயல் அவரை உள்ளுக்குள்ளே நொறுக்குச்சு. ஆட்டோவில் உட்கார்ந்தபடி கண்ணீர் அடங்கவே இல்லை. அங்கே போனதும் யாரை சந்திப்பேன், என்ன சொல்லுவேன், யாராவது என்னை அடையாளம் காண்பாங்களான்னு எண்ணங்கள் சூழ்ந்தது. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது ஆட்டோ ரயில் நிலையம் வந்துச்சு. அம்மா, ரயில் நிலையம் வந்துடுச்சுன்னு டிரைவர் சொன்னான். இறங்குங்கன்னு ஆட்டோ டிரைவர் சொன்னான். காவேரி அம்மா திடுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டு இறங்கினாங்க. அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு மெதுவாக முன்னாடி நடந்தாங்க. அங்கே போய் தான் தெரிஞ்சது, மாமா ஊருக்கு போகிற ரயில் 4 மணி நேரம் தாமதம். அந்த நேரத்தில் அவருக்கு கண்ணம்மா நினைப்பு வந்துச்சு. அங்கிருந்த பொது தொலைபேசி மூலம் கண்ணம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் இங்கே இருக்கேன்னு சொன்னதும் கண்ணம்மா உடனே என்ன காத்திருக்கிற, ஏன் வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. காவேரி அம்மா அவங்க வீட்டுக்கு போனாங்க. கண்ணம்மா கதவை திறந்த உடனே காவேரி அம்மாவை பார்த்த நிமிஷம் ஒன்று கூட பேசவே முடியல. ஒரு காலத்தில் ஊரே அளவுக்கு பாராட்டிய அந்த பெண் இப்போ இப்படி சோர்ந்து போயிருக்காங்களேன்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. முதல்ல நீ குளிச்சுட்டு வான்னு சொல்லி தன்னோட சுத்தமான சேலையை எடுத்து கொடுத்தாங்க. காவேரி அம்மா உடனே மறுத்தாங்க. இப்போ எனக்கு வயசாச்சு, நான் ஏன் சாரி தான் போடுவேன்னு சொன்னாங்க. கண்ணம்மா சிரிச்சு, ஏய் காவேரி, நானும் உன் வயசு தான், நானும் இதே தான் போடுறேன். இங்கே உன்னை யாரும் தெரியாது, வெக்கப்பட தேவையில்லை. ஒரு முறை எனக்காக போட்டு பாரு, பிடிக்கலன்னா உன் சாரியே போடுன்னு சமாதானப்படுத்தினாங்க. ஏன்னா அது கொஞ்சம் டிசைன் சாரி, தோழியின் மனசை புண்படுத்த வேண்டான்னு நினச்சி காவேரி அம்மா அந்த சேலையை போட்டுக்கிட்டாங்க. அதை போட்டுட்டு வெளியே வந்த நிமிஷம் கண்ணம்மா கண்கள் பெருசாச்சு. இது நம்ம காவேரியான்னு உள்ளுக்குள்ளே ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க இளமையில் இருந்த அழகு மீண்டும் மெல்ல மெல்ல முகத்தில் தெரிஞ்சுது. கல்லூரி பொண்ணு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. அந்த நாள் முழுக்க இருவரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன நினைவுகள், பழைய நாட்கள், சிரிப்பு, வீடு முழுக்க உயிர் திரும்பியது. சற்று நேரம் கழிச்சு கண்ணம்மா மெதுவாக கேட்டாங்க, காவேரி, உன் பையன் மருமக பற்றி நீ ஒன்றுமே சொல்லவே இல்லை, நல்லா இருக்காங்களா, உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? அந்த கேள்வி கேட்டவுடன் காவேரி அம்மாவோட முகம் மாறி போச்சு. சிரிப்பு மெல்ல மெல்ல மங்குச்சு. கண்களில் சோகம் தெரிஞ்சுது. அதை பார்த்த கண்ணம்மாவுக்கு புரிஞ்சுது, ஏதோ தவறு நடந்திருக்குது. அவங்க காவேரி அம்மாவோட கையை தன் தலையில் வச்சு, சத்தியமாக சொல்லு, இன்னும் நடந்திருக்கு. நான் கேட்கும் போதெல்லாம் உன் முகம் மாறிடுது, உள்ளுக்குள்ளே ஏதோ உன்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கு, சொல்லு, ஒரு வேளை அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலான்னு சொன்னாங்க. அந்த அன்பு வார்த்தைகள் காவேரி அம்மாவோட மனசை உடைச்சி விட்டது. அவங்க கண்ணம்மாவை கட்டி பிடிச்சி உருக்கமாக அழ ஆரம்பித்தாங்க. அதுவரை நடந்ததெல்லாம், வித்யா எப்படி அவளை துன்பப்படுத்தினாங்க, எப்படி விற்க திட்டமிட்டா, எல்லாம் சொல்லி முடித்தாங்க. நான் வீட்டிலேருந்து ஓடலைன்னா என்னை ஒரு தெரியாத ஆள்கிட்ட ஒப்படைச்சிருப்பா, அவளுக்கு பணமும் கிடச்சிருக்கும், என் சேவையும் தேவையில்லைன்னு சொல்லும்போது குரல் நடுங்குச்சு. கண்ணம்மா அமைதியாக கேட்டுட்டு இருந்தாங்க. சில நிமிஷம் கழித்து சொன்னாங்க, காவேரி, இப்போது கவனமாக கேளு. உன்கிட்ட 2 வழிகள் இருக்குது. ஒன்று, சட்டப்படி உன் உரிமையை வாங்கிக்கலாம், உன் வீடு, உன் உரிமை எல்லாம் உனக்கே. இன்னொன்று, நீ விருப்பம் இருந்தால் யூடியூப்பில் வீடியோ போடலாம், சமையல், பக்தி பாடல், ஏதாவது. நீ தனியாக நின்று வாழ முடியும். இது உன் மனசு எதை சொல்கிறதுன்னு தான் முக்கியம்னு முடித்தாங்க. காவேரி அம்மா மெதுவாக சொன்னாங்க, கண்ணம்மா, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் யோசித்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பயணச்சோர்வு அதிகமாக இருந்ததால் காவேரி அம்மா ஓய்வுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் கண்ணம்மா சந்தைக்கு போய் சில பொருட்கள் வாங்கி வர்றதுக்கு புறப்பட்டாங்க. மாலையில் கண்ணம்மா வீடு திரும்ப வந்தப்போ வீட்டில் வாசல் முன்னாடி ஒரு சின்ன தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. வீடு முழுக்க சுத்தம், அமைதி, உள்ளே இருந்து அகர்பத்தி வாசனை மெல்ல பரவிக்கிட்டு இருந்தது. அந்த காட்சியை பார்த்த நிமிஷத்தில் கண்ணம்மா மனசு நிறையாச்சு. ஒரு கணம் கண்ணம்மாவுக்கு தானே ஒரு சின்ன குழந்தையாக மாறிட்ட மாதிரி தோணுச்சு. சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆனதால் வயசு கூடினாலும் உள்ளுக்குள்ள அந்த இளமை இன்னும் உயிரோடு இருந்தது. காவேரி அம்மா அவளோட அம்மா மாதிரி மாலையில் பூஜை பண்ணி வீட்டை சுத்தமாக வச்சுருக்காங்கன்னு உணர்ச்சி வந்துச்சு. பல வருஷமாக கண்ணம்மா தனிமையில் தான் இருந்தாங்க.
பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை. அவங்க வீட்டில் 2 பசங்க, ஆனால் 2 பேரும் வெளிநாட்டில் தங்களோட வேலைகளில் மூழ்கி அம்மாவுக்கு ஃபோன் பண்ண நேரமே இல்லை. காவேரி அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் கண்ணம்மாவுக்கு வாழ்க்கை மறுபடியும் தொடங்குற மாதிரி நம்பிக்கை வந்துச்சு. அதனால தான் அடுத்த நாள் காவேரி அம்மாவுக்காக ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காவேரி அம்மாவோட கண்களில் மெதுவாக துணியை கட்டி மொபைல் பெட்டியை அவங்க கைகளில் கொடுத்து கண்ணம்மா கேட்டாங்க, சொல்லு காவேரி, இது என்ன பொருள்? சரியா சொன்னா இது உன்னோடது. காவேரி அம்மா அந்த பெட்டியில் கையில் சுழட்டி தொட்டு உணர முயற்சி செஞ்சாங்க. ஆனால் பார்க்காம இருந்தால் புரியவே இல்லை. பதில் வராததும் கண்ணம்மா சிரித்து சொன்னாங்க, சரி, இப்போ உன் கண்களை திறக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி 5 சின்ன அடிகள் வாங்கணும். இதை அடையாளம் காணலையேன்னு தான். சரி சரி, அடிச்சுக்கோ, ஆனால் என் கண்களை திறந்துடுன்னு காவேரி அம்மா குழந்தை மாதிரி சொன்னாங்க. கண்ணம்மா சிரிச்சுக்கிட்டே கண்கட்டை எடுத்து விட்டாங்க. பெட்டிக்குள்ளே இருந்த மொபைலை பார்த்த உடனே காவேரி அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. எனக்கா இவ்வளோ விலை உயர்ந்த மொபைல்? என்ன கேட்காம? ஆடப்போ, இதெல்லாம் அப்புறம், முதல்ல என் அடியை வாங்கிக்கோன்னு கண்ணம்மா சிரிச்சுப்படி அவங்கள பிடிக்க ஓடினாங்க. இனிமே நம்ம இருவரும் ஒருத்தரையும் விட்டு போக மாட்டோன்னு ஒரே குரல்ல சொன்னாங்க. அந்த நிமிஷம்தான் கண்ணம்மா அந்த மொபைல் காவேரி அம்மாவுக்கு பரிசா கொடுத்தாங்க. ஏன்னா காவேரி அம்மா எந்த பாதையை தேர்ந்தெடுப்பாங்கன்னு கண்ணம்மாவுக்கு தெரியும். பையனை கஷ்டப்படுத்தி மருமகளை தண்டிக்கிற மனசு காவேரி அம்மாவுக்கு இல்லை. அதனால தான் தன்னோட காலில் நின்று வாழ ஒரு வழி அவங்க கையில் கொடுக்க நினச்சாங்க. காவேரி அம்மாவுக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் வீட்டு பொறுப்புகள் எல்லாத்தையும் மூடி போட்டுச்சு. அதனால தான் வயசு கூடினாலும் மனசுலையும் முகத்துலையும் அந்த இளமை இன்னும் அப்படியே இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை, பக்தி. வேலைகள் முடிஞ்சதும் காவேரி அம்மா மனசு நிறைய பஜனை பாடுவாங்க. நான் பஜனை பாடி வீடியோ போடணும்னு அவங்க கண்ணம்மா கிட்ட சொன்னப்போ கண்ணம்மா உடனே சம்மதிச்சாங்க. மொத்த செட்டப்பை அவங்களே செஞ்சு கொடுத்தாங்க. இப்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலைகள், கண்ணம்மா தன்னோட டெய்லி ரொட்டீன் வீடியோ எடுக்கிறாங்க. காவேரி அம்மா பஜனை பாடி வீடியோ போடுறாங்க. அப்புறம் எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன டைட்டில் போடணும்னு எல்லாமே கண்ணம்மா கற்றுக் கொடுத்தாங்க. 8 வீடியோக்களே, அவ்வளவுதான். ஆனால் அந்த 8 வீடியோக்களும் வைரலாக ஆரம்பிச்சுது. அடுத்த மாதமே பணம் வர ஆரம்பிச்சுது. இப்போது அந்த வீடு சிரிப்பால், நம்பிக்கையால், புதிய வாழ்க்கையால் நிரம்பி இருந்தது. ஆனால் இதை பார்த்த ஒருத்திக்கு மட்டும் உறக்கம் போச்சு, வித்யா. ஒரு நாள் மொபைல் திறந்து பார்த்தப்போ, என்ன இது? அவளோட மாமியார் பஜனை வீடியோக்கள், ஒவ்வொரு வீடியோவும் லட்சக்கணக்கான பார்வைகள். வித்யா உடம்பே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவள் ஜீவாவுக்கு சொன்ன போய் நினைவுக்கு வந்துச்சு. உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் பைத்தியம் மாதிரி நடந்தாங்க, 4 பேர் பிடிச்சாலும் பிடிக்க முடியல, எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த பொய்யால் ஜீவா இன்னைக்கு வரைக்கும் தன்னை தானே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வெளியூர் போகாமல் இருந்திருந்தா என் அம்மா இப்படி போயிருக்க மாட்டாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் இதே எண்ணத்தில் தான் உயிர் வாழ்கிறான். வித்யா காவேரி அம்மாவோட வீடியோவை பார்த்ததும் அதே நிமிஷம் தன் மொபைல்லேருந்து அதை டெலீட் பண்ணிட்டான். அதோடு நிறுத்தாமல் ஜீவா வீடு வந்ததும் அவன் மொபைலில் சர்ச் பண்ணி அந்த சேனலையே ரிமூவ் பண்ணிட்டான். ஆனால் உண்மை எவ்வளவு நாள் மறைஞ்சிருக்கும்? சில நாள் போச்சு. வித்யாவும் மறந்துட்டான் அவளோட மாமியாருக்கும் ஒரே சேனல் இருக்குன்னு. ஒரு நாள் ஜீவா ஆஃபீஸில் இருக்கும்போது அவனோட கூட வேலை செய்யும் ஒருத்தர் அவன்கிட்ட சொன்னார், சார், இது உங்கள் அம்மா தானே? எவ்வளவு அழகாக பஜனை பாடுறாங்க, வீடியோ வேகமாக வைரல் ஆகுது பாருங்க. ஜீவா ஆர்வத்தோட மொபைலை வாங்கினான். பார்த்த நிமிஷமே அவன் உறைந்து போனான். கண்களில் இருந்து கண்ணீர் தானாக வழிஞ்சு போச்சு. அதை தடுக்க நினச்சான், ஆனால் முடியல. அந்த எம்ப்ளாயி அவனுக்கு ஆறுதல் சொன்னார். அந்த நாள்லேருந்து ஜீவாவுக்கு எந்த வேலையிலும் மனசே ஓடலை. ஒரு குழப்பம் அவன் மனசு தினமும் சாப்பிட ஆரம்பிச்சது. வித்யா சொன்னா அம்மா பைத்தியம் மாதிரி நடந்தாங்கன்னு. ஆனால் இங்கே இவ்வளவு அமைதியாக பக்தியோட பஜனை பாடுறாங்க. வித்யா சொன்னது உண்மையா இல்லை பொய்யா? ஒரு வேளை ஹாஸ்பிட்டல்லேருந்து சரியாக வந்திருக்காங்களா? அவங்களுக்கு யார் சிகிச்சை செஞ்சாங்க? அப்போ ஏன் வீட்டுக்கு திரும்பி வரல? இப்போ அம்மா எங்கே இருக்காங்க? இந்த கேள்விகள் ஜீவாவுக்கு தூக்கம் வர விடலை. இதையெல்லாம் பார்த்த வித்யாவுக்கு பயம் ஆரம்பிச்சுது. ஜீவா மாறிட்டான். அவன் எதுவும் பேசலை. அவன் என்ன ஆச்சுன்னு கேட்டாலும் அவன் மௌனமாக இருந்தான். அதனால் வித்யா ஆஃபீஸுக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சா. ஆனால் யாரும் எதுவும் சொல்லலை. ஒரு நாள் ஜீவாவோட மொபைலில் ஒரு வீடியோ வந்துச்சு, கண்ணம்மாவோட விலாக். அதில் காவேரி அம்மாவும் இருந்தாங்க. 2 பேரும் சின்ன குழந்தைகள் மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு
கடற்கரை ஓரமாக நடந்து போகிற காட்சிகள். அதை பார்த்ததும் ஜீவா மனசில் ஒரு சாந்தி. அம்மா எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அவன் உணர்ந்தான். ஆனால் அவனோட மனசு இன்னும் சொல்லுச்சு, நான் அம்மாவை நேரில் பார்க்கணும். ஒரு நாள் அதே கடற்கரையில் வித்யாவும் ஜீவாவும் நண்பர்களோடு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் வித்யா தூரத்தில் காவேரி அம்மாவை பார்த்துட்டா. அவளோட இதயம் துடிச்சு போச்சு. இவளை ஜீவா பார்த்துட்டா எல்லாம் வெளியே வந்துடும்னு பயந்தான். அதனால் அவள் ஜீவாவை அந்த பக்கம் போக விடாமல் இழுத்துக்கிட்டே இருந்தா. ஆனால் அதே எம்ப்ளாயி காவேரி அம்மா உடனே அடையாளம் கண்டார். அவர் ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் உங்கள் அம்மா இப்போ இங்கே தான் இருக்காங்க, சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா கூட்டத்தில் எங்கேயாவது மறைஞ்சு போயிடுவாங்க. ஜீவா ஒன்றும் சொல்லாமல் வித்யாவை அங்கே விட்டுட்டு அமைதியாக அந்த பக்கம் ஓடினான். அந்த நேரம் காவேரி அம்மாவும் கண்ணம்மாவும் அவங்க தோழிகளோட திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. காவேரி அம்மா கேபுக்குள்ளே கால் வைக்க போன நிமிஷம் அம்மா அவங்க காலில் ஜீவா விழுந்து அழ ஆரம்பித்தான். காவேரி அம்மா தடுமாறி விழ போனாங்க. அதே எம்ப்ளாயி உடனே பிடிச்சிக்கிட்டாரு. தலை நிமிர்ந்து பார்த்த காவேரி அம்மாவுக்கு அவன்தான் அவங்க பையன். கண்கள் தானாக நனைஞ்சு போச்சு. அம்மா என்னை விட்டுட்டு எங்கே போனீங்கன்னு ஜீவா உடைந்த குரலை கேட்டான். இந்த அம்மா யாருன்னு கேட்டான். காவேரி அம்மா மெதுவாக சொன்னாங்க, நான் உன்னை சந்தோஷமாக பார்க்கணுன்னு தான் நினச்சேன், அதனால் உன்னோட வாழ்க்கையிலேருந்து நான் விலகிட்டேன். நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன். அம்மா எனக்கு புரியலன்னு ஜீவா சொன்னான். இப்போ எல்லாத்துக்கும் நேரம் இல்லை, உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அட்ரஸுக்கு வான்னு சொல்லி ஒரு காகிதம் கொடுத்தாங்க. அங்கே வந்தால் எல்லாம் புரியும். அதுக்கப்புறம் காவேரி அம்மாவும் கண்ணம்மாவும் கேபில் ஏறி போயிட்டாங்க. ஜீவா அந்த அட்ரஸை எதுவும் சொல்லாமல் தன் ஜோப்பில் வச்சுக்கிட்டான். வித்யாவுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லலை. அடுத்த நாள் காலையில் ஜீவா தன் அம்மா சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டான். அங்கே காவேரி அம்மா அவனுக்காக காத்திருந்தாங்க. உட்கார்ந்ததும் நடந்த எல்லாத்தையும் அமைதியாக சொல்லி முடித்தாங்க. கண்ணா, என் காரணமாக உன் வாழ்க்கையோ என் உறவோ கெடக்கூடாது. நான் இப்போ நானே சம்பாதிச்சு சாப்பிட்றேன். ஒவ்வொரு மாதமும் அனாதை இல்லத்துக்கும் முதியோர் இல்லத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். எனக்கு போதும்னு சொன்னாங்க. ஜீவா எதுவும் சொல்லலை. அம்மாவுக்கு இன்னும் நல்ல வாழ்க்கை தரணும்னு தான் அவன் நினச்சான். ஆனால் அந்த நேரம் அவன் அமைதியாக திரும்பி வீட்டுக்கே போயிட்டான். அதை பார்த்த காவேரி அம்மா மனசுக்குள்ளே நினச்சாங்க, பையனுக்கும் இப்போ அம்மா தேவையில்லை போல, அதனால தான் கண்ணம்மாவோட இருப்பதே சரின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனால் அது வாழ்க்கை இல்லை, நரகம். சட்டப்படி உரிமை இருந்தாலும் இன்னைக்கு தன்னாலேயே சம்பாதிச்சு நிம்மதியாக வாழ்கிற வாழ்க்கை. எந்த சொர்க்கத்துக்கும் குறையில்லை. கண்ணம்மாவை பார்த்து மனசுக்குள்ள நன்றி சொன்னாங்க. அதே நேரம்தான் கதவு திறந்தது. திரும்பி பார்த்தா ஜீவா. அவன் தன் எல்லா பொருட்களோடும் வந்திருந்தான். அம்மாவோட காலில் விழுந்து குழந்த மாதிரி அழ ஆரம்பித்தான். அம்மா, உங்களை இல்லாமல் நான் இருக்க முடியாது. நீங்கள் பைத்தியம் ஆகிட்டீங்கன்னு கேட்ட நாள்லேருந்து நான் என்னையே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அழுதுருக்கேன். ப்ளீஸ் அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் சின்ன பையனாக இருந்தப்போ நீங்கள் என்னை உங்கள் நெஞ்சுக்குள்ளே வச்சு பாதுகாத்தீங்க. இப்போது உங்கள் கையை விட நான் எப்படி? காவேரி அம்மாவோட கண்கள்லையும் கண்ணீர் தானாக வளைஞ்சு போச்சு. அந்த நிமிஷத்தில் வித்யாவும் உள்ளே வந்தா. அவளும் அம்மாவோட காலில் விழுந்து உடைஞ்சு போய் சொன்னான், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். நீங்கள் அம்மா பையன் பாசத்தை புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன். உங்களுக்கு தண்டனை தரணும்னா எனக்கே கொடுங்க, பையனை காயப்படுத்தாதீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் இவர் சாப்பிடலை, தூங்கலை, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் மனசு எங்கேயோ. நான் கேட்டால் ஆமாம் இல்லைன்னு மட்டும்தான் பதில். மீதி நேரம் முழுக்க மௌனம். நானும் தினம் தினம் உள்ளுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி என் உலகமே காலியாக போயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்த கண்ணம்மாவுக்கு தாங்க முடியல. அவங்க மெதுவாக சொன்னாங்க, காவேரி, இவங்க எல்லாரும் இப்போது தங்களோட தவறை புரிஞ்சிருக்காங்க. மன்னிச்சிடு. இல்லைன்னா என் நிலைமையை பார்த்துக்கோ. எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, ஆனால் நான் தனியாக தான் இருக்கேன். ஒரு கணம் காவேரி அம்மா திணறினாங்க. பையன் பாசம் மனசை இழுத்தது. ஆனால் கண்ணம்மாவோட வார்த்தைகள் அவரை நிலைநிறுத்துச்சு. இல்லை கண்ணம்மா, நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்துருக்கோம், எப்போதும் ஒருத்தரை ஒருத்தர் விட மாட்டோன்னு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜீவா உடனே சிரித்து சொன்னான், அம்மா அதில் என்ன பிரச்சனை? அம்மாவோட சேர்த்து கண்ணம்மாவும் இருந்தால் இன்னும் நல்லது தானே. அந்த வார்த்தையில் சோகமும் சிரிப்பாக மாறுச்சு. எல்லாரும் சிரித்தாங்க. அப்போ எல்லாரோட பார்வையும் வித்யா பக்கம் திரும்பிச்சு. அவளும் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லைம்மா. 2 அம்மாக்கள் கிடைச்சா நான் சீக்கிரமே திருந்திடுவேன். சின்ன தவறு செஞ்சாலும் 2 பக்கத்துலேருந்து காதை பிடிச்சா உடனே புரியும். காவேரி அம்மா சிரிச்சிட்டு சொன்னாங்க, அப்போ சரி,
நாங்கள் 2 தோழிகளும் இங்கேயே இருப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருங்க. மனசு வந்தப்போ எங்களை பார்க்க வாங்க. எங்களுக்கும் தோணினப்போ நாங்கள் வரோம். ஆனால் ஒரே வீட்டில் இல்லை. ஏன் அம்மான்னு ஜீவா கேட்டான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருந்தா வீடியோ எடுக்க நேரமே கிடைக்காதே. அந்த பதிலுக்கு வீடு முழுக்க சிரிப்பே. ஜீவாவும் வித்யாவும் மனசில் எந்த சுமையும் இல்லாமல் தங்கள் வீட்டுக்கு திரும்பினாங்க. அம்மா மகன் உறவு இன்னும் வலுவானது. ஆனால் சுயமரியாதை கொண்ட காவேரி அம்மா எப்போதும் தன் மருமகள்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்கல. இதுதான் சுயமரியாதை. இதுதான் ஒரு அம்மாவின் உயரம். நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையோட சீக்கிரம் சந்திப்போம். அதுவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் கவனிச்சுக்கோங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.